தாவேகாவினர்தான் பொதுமக்களை தாக்கினார்களா? தாவேகா கட்சியினரை திமுக கட்சியினர் தாக்கவில்லை. அமைச்சர் சேகர் பாபு தந்த பரபரப்பு பேட்டி. என்ன நடந்த பப்ளிக்கும் தாவேகாக தான் சண்டை. எந்த ஊடகமாவது நீங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அடுத்தடுத்து வெளியான வீடியோ காட்சிகள் பின்னணி. சென்னை துறைமுகத்தில் நடந்தது என்ன? தாக்குதலுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்கள். போட்டிருக்காங்க அந்த இன்ஜெக்ஷன் இல்லை, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, பாப்பா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க சார். கருத்து கேட்புங்கிற இதில் மக்கள் மீது தாவேக்கனார் தாக்குறாங்கிறத இல்லை, நீங்கள் போய் உண்மையை விசாரிங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 3 நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சென்று கேளுங்கள். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா பொதுமக்களா? அவர்களாம் வந்தவர்கள் என்ன பேசினார்கள்? வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா? வந்தவர்களுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தது? இதையெல்லாம் அவர்கள் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள். துறைமுகம் தொகுதியில் தாவேகாவினர் கருத்து கேட்புக்காக சென்றிருந்த நிலையில் அவர்களை தாக்கிவிட்டதாக குற்றஞ்சாட்டியிருந்தனர். துறைமுக தொகுதியில எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கு போற வழியில எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதுல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூல இருக்காங்க. மீதி 4 பேர் இப்பதான் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில எடுத்திருக்காங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் தாவேகாவினர் இது தொடர்பாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அளித்திருக்கும் விளக்கத்தில் தாவேகாவினரை திமுகவினர் தாக்கவில்லை, பொதுமக்களுக்கும் தாவேகாவினருக்கும் தான் பிரச்சனை இருந்திருக்கிறது. உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள், அதனால் தீர விசாரித்து மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள். முழுக்க முழுக்க பொதுமக்கள். இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.